மக்கா எஸ்டிஆருக்காக ஒன்று சொல்ல வரும் ப்ரோ. உள்ளுந்துன்னா பாட்டேன், உள்ள இருக்கிறது எஸ்டிஆரோட பாட ப்ரோ. 3 இடம் போட்டாங்க தர்ற மாதிரி. எஸ்டிஆர் உமால பங்கு வச்சிருக்காரு. தனுஷ் உமால காம்போ தான் இதுக்கப்புறம். நெல்சன்லாம் இருக்காரு ப்ரோ. சூப்பராக இருக்குது ப்ரோ, பக்காவாக இருக்குது, மஜாவாக இருக்குது. இப்போ எஸ்டிஆர் வந்து வேற ஒரு கோணத்தில் வந்து சூப்பராக பார்க்குற மாதிரி இருக்குது. இது வந்து யூனிவர்ஸ் ஆஃப் வடச்சென்னை தான், ஆனால் சூப்பராக இருக்குது. அனிருத் பீஜம் இன்னும் நிறைய எதிர்பார்க்குறேன், அவ்வளோதான். மற்றபடி தனுஷோட ரெஃபரன்ஸு இது வந்து அன்பு விசஸ் அரசன் அப்படி இருக்காது, அன்பு விசஸ் சிம்புவாக இருக்காது. இது வந்து தனுஷ் அண்டு சிம்பு 2 பேருமே கலந்தா மாதிரி இருக்கும் படம். அந்த மாதிரி படம் வந்து அப்படி இருக்கலாம், நல்லாயிருக்கும். அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். இதுவாக ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸு இது ஃபேன்ஸுக்குள்ளே சண்டை வராமல் நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்குது, எல்லாரும் பாருங்கள் சார். நாளைக்கு ஏதோ யூடியூப்பில் வந்துடும், எல்லாரும் பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. நெல்சன் கேமியோ மாதிரி சும்மா பண்ணியிருக்காரு ஜென்ரலாக, அவ்வளோதான். இல்லை ஜென்ரலாக ஒரு டேரக்டர் ஒரு கதை கேட்பாங்கல்ல, அது மாதிரி ஒரு ஜென்ரலாக கதை கேட்குற மாதிரி ஒரு சின்ன கேரக்டர் இன்னொரு ரோல் மாதிரி பண்ணியிருக்காரு. படத்தில் வரான்னு தெரியல, 100% வரா, சும்மா ப்ரோமோக்காக வந்திருக்காரு. ஒன்லைனோட வடச்சென்னையோட ப்ரீவியஸ் யூனிவர்ஸ் இருக்குல்ல, முன்னே என்ன நடந்திருக்கும், வடச்சென்னை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும், அந்த ஸ்டோரி பேஸ்ன்னு நினைக்கிறேன். மேபி ஃபியூச்சர் வடச்சென்னை 2ல் வந்து சிம்பு வருவாரா இல்லையான்னு தெரியல. ஏதோ கொலையை பேஸ் பண்ணி எடுக்கிற மாதிரிக்கு நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து இவர் சந்தோஷ் நாராயணன் பண்ணியிருக்கலாம்னு ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் தான். பட் பிஜிஎம் நல்லா இருக்குது, பட் இன்னும் நிறைய எதிர்பார்க்குறேன், அவ்வளோதான். படத்தில் இன்னும் அனிருத் பார்க்க தான் போய் இனிமேல் ஃபஸ்ட் எடுத்தோடனே யாருக்குமே உட்காராது, பார்க்க இனிமேல் வந்து உட்காரது தான். மற்றபடி ஓகே தான். எனக்கு இன்னும் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனில் வந்தேன், ஆனால் ஸ்க்ரீன் பிளே இதுபடி எல்லாமே பக்காவாக இருக்குது. மியூசிக் நல்லா இருந்துச்சு. பட் அனிருத் இன்னும் இந்த மாதிரி பேட்டர்லாம் போட்ட மாதிரி இதுலேயும் போட்டிருந்தானா இன்னும் நல்லா இருக்கும். ஃபங்கு வச்சு இது பண்ணியிருக்காரு. செகண்ட் அந்த ஓல்ட் போர்ஷனில் வந்து ஃபங்கு வச்சு இது பண்ணுற மாதிரி அந்த லுக்கு சூப்பராக இருந்துச்சு. இப்போது கரண்ட்டு நடக்கிற மாதிரி ஒன்று சினாரியோ, பாஸ்டில் ஒரு கொலை பண்ணியிருக்காருன்றத பேஸ் பண்ணி ஒரு சினாரியோ இருக்காங்க. அதில் வந்து ஃபங்கு வச்சு ஒரு நல்லா அந்த லுக்கு சூப்பராக இருக்குது. ஓவராலாக தரமாக இருக்குது ப்ரோ. யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஒன்று இருக்கும்னு சொல்லி. ஏதோ ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தாங்க. இதில் வந்து அடிஷ்னலாக வடச்சென்னையோட யூனிவர்ஸில் வரது அது ஒன்று. தனுஷ் வச்சு பாடம் எடுங்கன்ற மாதிரி ஒன்று சொன்னார். அதெல்லாம் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அதெல்லாம் கண்டிப்பாக ஹைப்பாக இருக்கும் ப்ரோ, கண்டிப்பாக பயங்கர ஹைப்பாக இருக்கும். வடச்சென்னை பார்த்துருக்கீங்க ஆல்ரெடி, செம்ம ஹிட்டாக இருந்து. ஸோ அதோட யூனிவர்ஸில் ஒரு படம் சிம்பு ஆல்ரெடி தெரியும். சிம்பு தனுஷ் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க. இந்த படம் செம்ம ஃப்ரெண்ட்லியாக சூப்பராக போகுன்ற மாதிரி இருக்குது. அவ்வளோ எஸ்டிஆர் வந்தாலே போகுதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ எஸ்டிஆர் ஒரு நல்ல ஒரு பயங்கரமான ஒரு படம் வருதுன்றப்ப அதில் நாங்கள் ஈகராக வெயிட் பண்ணோம். அதான் சொல்கிறேன், 3 வாட்டி போட்டாங்க உள்ள, திரும்பி ஒரு 10 வாட்டி ஒரு 20 வாட்டி போட்டிருந்தா கூட சலிக்காமல் நாங்கள் கத்தி பார்த்துட்ருப்போம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மாதிரி ஐப் ஏற்றி ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அந்த ஃபுல்லாகவே என்கேஜாக வச்சுருந்தாங்க. ஸோ அதனால ரொம்ப பிடிச்சிருந்தது ப்ரோ. அப்படிலாம் எதுவுமே இல்லை. அவர் உள்ள அதான் சொல்கிறேனே, அவர் வந்துட்டார்னா அவர் வேலையை அவர் பார்த்துட்டு சிறப்பாக பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். அதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். இது வந்து இப்போ தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க, வந்துச்சு பக்காவும் ஒன்று பண்ணாங்க, ப்ரோமோ ரிலீஸ் ஆச்சு, நாளைக்கு யூடியூப்பில் வரும். அப்போ பார்ப்பாங்க, அப்போ எல்லாருமே இது பண்ணுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க, தரமாகுது ஃபயர் ஆகுது அப்படி இப்படின்னு. ஸோ தலைவன் வந்துட்டு இறங்கிட்டானா அவன் வேலையை பார்த்துருவான். ஓகே, இதுக்கு முன்னாடி நடுவில் அப்படி இப்படி இருந்தார், இப்போ அவரோட இது வந்துட்டார், அவர் கரெக்டாக போயிட்டு அவர் வேலையை பார்த்துருவாரு. தரமாக இருந்துச்சு ஜி. அதுதான் சொல்லணும், இது சனா தான் கரெக்டாக இருப்பார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பரவாயில்ல, அனிருத் வந்து அவர் வேலையை தரமாகவே பார்த்துருக்காரு. ஜி அதான் சொல்கிறேன், எங்களுக்கு 5 நிமிஷம் என்ன இதில் காசு அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஜி. எங்களோட தலைவன் வரான், ஸ்க்ரீனில் வராரு, அதை நாங்கள் பார்க்கணும். எங்களை பொறுத்த வரைக்கும் அதுதான். அதில் காசு அதெல்லாம் விஷயமே இல்லை. நினச்சி தான் யூடியூப்பில் கூட எல்லாம் பார்த்துக்கலாம். ஆனால் எதுக்கு வரோம்னா, ஓகே தலைவன் வருவான், ஏதோ ஒன்று நடக்கும், அவனை பார்க்க எஸ்டிஆர் பார்க்கறதுக்காகவே தான் எல்லாருமே வரும். ஸோ அதை நாங்கள் பார்த்தது இல்லாமல் படமாகவே செம்மையாக இருந்துச்சு. அது ப்ரோமோவே அதுவே ஒரு மாதிரி எங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. அதான் எங்களுக்கு ஆக்சுவலி வெந்து தந்தது கார்டு கூட எங்களுக்கு ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. ஆனால் தக் லைஃப் வந்து ஏதோ ஒரு மாதிரி தான் போச்சு, ஏன்னா அது மாறி இருந்ததுனால. ஆனால் இப்போ இதை பார்க்கும்போது இத்தனை வருஷம் நாங்கள் வெயிட் பண்ணதுக்கு இது ஒரு தரமான ஒரு படமாகவே இருக்குன்ற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா ப்ரோமோக்கே எங்களுக்கு வந்து அப்படி ஒரு இது வந்துச்சு. ஸோ கண்டிப்பாக படம் வரதுக்காக எல்லாருமே வந்து அவ்வளோ ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வடச்சென்னையோட கனெக்ட் இருக்கிறதுனால கேட்குறேன். ஆஃப்லைனில் எப்பவுமே சிம்பு விசஸ் தனுஷ் அப்படி தான் இருக்கும். இதில் வந்து சிம்பு அண்ட் தனுஷ் அப்படின்ற மாதிரி அவரே சொல்லிட்டாரு, என்னோட இதுக்கு பேசாமல் இது தனுஷ் நடிக்க வச்சிருங்க அப்படின்ட்டார் அந்த கதைக்கு. ஸோ அதனால் யூடியூப்பில் பார்க்கும்போது இனிமேல் அதுவே கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஏன்னா ஒரு ஹெல்தியான ரிலேஷனில் இருக்கிற 2 பேருமே நம்ம தான் வந்து ரசிகர் தான் அப்படி இப்படின்னு சண்டை போட்டுறாங்க. ஆனால் அவங்க கரெக்டாக பக்காவாக போயிட்டு இதுக்கப்புறம் இது தனுஷ் நடிக்கங்க அப்படின்ற மாதிரி ஒரு இதுவாக போயிட்டுருக்கு. ஸோ பக்காவான ஒரு வடச்சென்னையோட இதில் நம்மளுக்கு அடுத்த வடச்சென்னை வரப்போகுது. 2க்கு பதில் 2க்கு முன்னாடி இது வந்துடும் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் தான் 2 வரும்னு நினைக்கிறேன். ஸோ பக்காவாக தான் ப்ரோ இருக்கும். தேங்க்யூ.
அதான் ப்ரோ அரசன் அவரோட பேராக தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு இதில் தான் அரசன் வச்சுருக்காங்க. அன்பு அரசன் அதான் அந்த வேர்ல்டுக்குள்ளே வருதுன்றனால இந்த பேர் வச்சா கரெக்டாக இருக்குன்ற மாதிரி. ஏன்னா அதுக்கேற்ற ஒரு கெட்ட பொண்ணு காட்டுறாங்க, இதுக்கு முன்னாடி அவர் பண்ண கொலைகளோட இது காட்டுறாங்க. ஸோ அந்த இதுக்கெலாம் பார்க்கும்போது இந்த பேர் அவர் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி வச்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக இருக்கு ப்ரோ. நாங்கள் அதான் ஒரு பயத்தில் இருந்தோம் அவர் ஏதாச்சும், ஏன்னா இப்போ இருக்க ஸ்டைலுக்கு ஒரு பண்ணுற மாதிரி பண்ணுறாரோ அப்படின்ற நினச்சோம். இல்லை அந்த பீரியடுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு இதில் செம்மையாகவே பண்ணிருக்காரு அவர். ஸோ மியூசிக்லாம் பக்காவாக போட்டு கரெக்டாக வச்சு பண்ணிருக்காரு ப்ரோ. சிம்புலாம் பயங்கரமாக இருக்கிறாரு. சரியா 3 பேரை போட்டுக்கிறாரா ப்ரோ? பாருங்க, அதை வெயிட் பண்ணி பாருங்க. படம் வரும் அப்போ பாருங்க. இது ப்ரோ ஆமாம் ஆமாம் ப்ரோ ஆமாம் ப்ரோ விடுங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறான் மூமெண்ட் அரசன் ப்ரோ. ஆமாம் ப்ரோ ஃபுல்லாக கொட்டுது ப்ரோ ரத்தம்லாம். ஓகே ப்ரோ பை பை பை. தரமாக காட்டிக்கிறாரு. கண்டிப்பாக நம்ம இது வெந்து தனித்தது காடில் ஒரு 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 ஸ்டைல் ஆஃப் சிம்புவை பார்த்துருப்போம் இல்லையா, அதே மாதிரி இப்போது ராவாக இறக்கியிருக்காரு. அதுவும் இல்லாமல் வட சென்னை யூனிவர்ஸ் வர அனிருத் மியூசிக்கு பயங்கரமாக போட்டிருக்காரு ப்ரோ. நல்லா இருக்குது, செட் ஆகுது. இல்லை ப்ரோ, அது ஒரு வேர்ல்ட் ஆஃப் வட சென்னைன்னு இதை சொல்லிட்டாரு. அதை நம்ம படம் பார்த்தா தெரியும். ஆனால் சிம்பு வந்து இதில் வேறு மாதிரி இருக்கிறாரு. வேற லெவல் தான். எப்படி ப்ரோ சிம்பு சார் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்க எப்படி இருக்கு? ஃபுல்லாக ரத்த வரி தான், வேற லெவல் பார்க்கலாம். வட சென்னை யூனிவர்ஸ் தானா? அப்படிதான் இருக்குண்ணா, செம்மையாக பார்க்கலாம். வட சென்னை டைட்டில் வருது. எப்படி பண்ணியிருக்காப்ல? மியூசிக்லாம் தரமாக இருக்கு, வெளி தரமாக இருக்கு. 4 நிமிஷம் ஓடுது. பயங்கரமாக இருக்கு. உள்ளே போய் பாருங்களா, பயங்கரமாக இருக்கு. அனிருத் பீட்டு பயங்கரமாக இருக்கு. அப்புறம் எஸ்டிஆர் லுக்கு இன்னும் செம்மையாக இருக்கு. படம் வரும்போது இன்னும் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறோம். பார்க்குறோம் மாதிரி ப்ரோ 2 வருஷம் சேரும் ப்ரோ. வட சென்னையோட மிஞ்சின் ப்ரோ படம் சூப்பராக இருக்கும் ப்ரோ. சரியாக பண்ணியிருக்காங்க ப்ரோ. சிறப்பாக பாடி லாங்குவேஜ்லாம் அப்படி இருக்கு. இல்லை ஃபைட்டுக்கு இன்ட்ரோ மாதிரி தான், ரத்தத்தோடு நடந்து வர்ற மாதிரி தான். நான் பார்க்க நல்லா இருக்கும். அப்படின்னு இல்லை, பழைய தான், அந்த அசுரம் மாதிரி தான், 3 பேரை கொண்டுட்டு வர்றது தான் ப்ரோ. நீங்கள் பாருங்க ப்ரோமோ வந்து நாங்கள் இது ஸ்பாயில் பண்ண விரும்பல. ப்ரோமோ தரமாக இருக்குது. இருக்கார் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் அது சர்ப்ரைஸ் நிறைய இருக்குது, பாருங்கள் ப்ரோமோ கண்டிப்பாக. அப்படிலாம் இல்லை, அதெல்லாம் எதுவுமே இல்லை. ரா அண்ட் ரஸ்டிகா கண்டிப்பாக அதே தரமாக இருந்துச்சு. கண்டிப்பாக தரமாக இருந்துச்சு படம். கண்டிப்பாக சக்ஸஸ் தான். பீப் சாங் வருதுல இருக்கான். மற்றபடி படம்லாம் தரமாக இருந்துச்சு. ஃபைட்லாம் தரமாக இருக்கு. எஸ்டிஆர் ரத்த கலையாக காமிச்சிருக்காங்க அப்படியே ஒரு சீனில். கண்டிப்பாக 2 லுக் இருக்குது படத்தில். கண்டிப்பாக தனம் செதற விட்டுருவாரு. இல்லை ப்ரோ, கான்வர்சேஷன் மாரியும் ஒரு பார்ட் காமிச்சிருக்காங்க, ஃபைட் மாரியும் இன்னொன்று காமிச்சிருக்காங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு லிங்க் இருக்குது, ஆனால் அதில் எதுவும் சர்ப்ரைஸ் பண்ணல. பார்ப்போம், படம் வந்தோடனே பார்ப்போம். ப்ரோ வேற லெவல் ப்ரோ. தொண்டை கீஞ்சிச்சு ப்ரோ எனக்கு. அவ்வளோதான் ப்ரோ, தொண்டை கட்டிச்சு. அவ்வளோதான் ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. எங்களுக்கு ப்ரோ க்ளீன் ஷேவ், வேற லெவல் ப்ரோ, வேற லெவல் லுக் ப்ரோ, வேற லெவல் எக்ஸ்பெக்டேஷன் ஹை லெவல் ப்ரோ. சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. தரம் ப்ரோ, தரம் வேற லெவல். சிம் லுக்ஸ் அஸ்டானிஷிங், செம்மையாக இருக்காரு. அனிருத் மியூசிக் அமேசிங், நல்லா இருக்கு. இட்ஸ் a வெரி ஃபியூ மினிட் கண்டென்ட் தான், நல்லா இருக்கு. ஒன்றும் பெருசாக இல்லை, இல்லை எதுவும் இல்லை. பயங்கரமாக இருக்கு, நல்லா இருக்கு. சிம்புலாம் வேற மாதிரி ப்ரோ. தனுஷோட இது பேர் சிம்புவோட வரல ப்ரோ. தனுஷ் தான் ப்ரோ ஃபுல்லா வந்தா. சீரியஸா சிம்புவே வரல. தனுஷ் பேர் வருது, ஆனா தனுஷ் தான் மாஸ் காமிச்சாப்புல. காட்டுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம் ப்ரோ. அவ்வளோதான். வெற்றிமாறனாலே பூல் தான் ப்ரோ.